கிளாஸ் ஈக்குவேஷன், ஆர்டர், டைப் அண்ட் த கிளாஸ் ஈக்குவேஷன். அதோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஆர்டர் 1ல் இருந்துச்சுன்னா ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ப்ரைம் நம்பர் வந்து இருக்கிற ஆர்டர் வந்து எப்போயுமே வந்து குரூப் வந்து எபிலினா இருக்கும். எபிலினா இருந்துச்சுன்னா அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து 1 + 1. அந்த குரூப்போட ஆர்டர் எவ்வளோ இருக்கோ, 2னா 2 1, 3 ஆனா 3 1, 5 இருந்தால் 5 டைம்ஸ் 1. இதே மாதிரி தான் இருக்கும் அதோட எபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர்னால் எபிலியன் குரூப்பாக இருக்கும். எபிலியன் குரூப்பாக இருந்தால் அதோட கிளாசிஃபிகேஷன் வந்து அத்தனை டைம்ஸ் ஆஃப் 1 போடணும். இப்போ ஆர்டர் 1 கொடுத்துருக்கேன், ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4 இருந்துச்சுன்னா ஒன்று Z4 இருக்கும், இல்லை K4 இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து எபிலியன் குரூப்னால அதோட வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து 1 + 1 + 1 + 1. 5னா ப்ரைம் நம்பர், ஸோ 1 + 1 + 1. 6 ஆர்டர் வந்து Z6 இருக்கும், இல்லைனா S3 இருக்கும். சிமெட்ரி குரூப் S3. S3 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா அதான் 6 ஆர்டர் 6க்கு வந்து S3 குரூப்பாக இருக்கலாம், டைப் இருக்கலாம். அந்த S3க்கோட கிளாசிஃபிகேஷன் வந்து 1 + 2 + 3. 7 இருந்துச்சுன்னா Z7 வந்து ப்ரைம் நம்பர், 7 வந்து ப்ரைம் நம்பர். அப்போ எபிலியன் குரூப்னா அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து 1 வந்து 7 டைம்ஸ் இருக்கும். 8 இருந்துச்சுன்னா Z8 இருக்கலாம், Z4 × Z4 × Z2, Z2 × Z2 × Z2. இது மூணுமே எபிலியன் குரூப்பாக இருக்கனால அதோட கிளாசிஃபிகேஷன் வந்து 1 வந்து 8 டைம்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து ஆர்டர் 8ல் வந்து கொடுத்துருக்க குரூப் வந்து Q8 D4 இருந்துச்சுன்னா இது ரெண்டோட கிளாசிஃபிகேஷன் வந்து இப்படி இருக்கும், 1 + 1 + 2 + 2 + 2. நெக்ஸ்ட் ஆர்டர் 9. ஆர்டர் 9 வந்து Z9 இருக்கலாம், இல்லை Z3 × Z3. ரெண்டுமே எபிலியன் குரூப்பாக இருக்கனால அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும். 10னா Z10 இருக்கலாம், இல்லை D5 இருக்கலாம். D5 இருந்துச்சுன்னா 1 + 5 + 2 + 2. இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 2 × P டைப்பில் இருந்துச்சுன்னா அதோட கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா வந்து 1 + P, ரிமைனிங் என்ன நம்பரோ அதை 2 வந்து அத்தனை டைம்ஸ் வரும். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 6 இருந்துச்சுன்னா அப்போ வந்து 2 × 3 எழுதலாம். இப்போ 2 × 3னா அந்த 3 வந்து Pன்னு எடுத்துக்கணும். அப்போ 1 + 3, அப்போ 1 + 3னா 4, 4னா இப்போ 6னா ரிமைனிங் 2 இருக்கும், அப்போ ஒரு 2 மட்டும் வரும். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 10 இருந்துச்சுன்னா 2 × 5ன்னு எழுதலாம். அப்போ 1 + 5 1 டைம், அதுக்கப்புறம் 5 போட்டுட்டு 5 + 1 6, அப்போ இன்னும் வந்து 10 வரணும். இப்போ இன்னும் 4 வரணும். அப்போ வந்து 2 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 + 2. இது வந்து ஆர்டர் ஆஃப் G வந்து 2 × P டைப்பில் இருந்துச்சுன்னா இதான் அதோட கிளாசிஃபிகேஷனாக இருக்கும் எப்பயுமே.